ஐயோ அப்பா, என்ன அடி என்ன அடி! அடி மேலே அடி விழுந்து அம்மியும் நகரும்பாங்க. இங்கே அடி மேலே அடி விழுந்து எலும்பே நகர்ந்து போச்சு. சீச்சோ, என்னாச்சு? இப்படி அடிபட்டுச்சு? நல்லா தானே போனீங்க. ஐயோ அப்பா, அதை ஏன் கேட்குறியா ராசு? சரி, கேட்கல. அட என்னஞ்சா ஒரு பேச்சுக்கு சொன்னி கேட்கலன்னு எந்திரிச்சு போற? என் மேலே உனக்கு இவ்வளவு அக்கறையா? அது என்னன்னு கேட்குறேன். அப்புறம் அதை ஏன் கேட்குறேன்னா அதான் நான் எந்திரிச்சு போனேன். சொல்லுங்க இப்ப. தண்ணி கேன் எடுக்க கடைக்கு போனேன். அங்கே 2 பயலுக ஒரே மாதிரி இருந்தாங்க. யாரா இது, நமக்கு தெரிஞ்ச வீட்டு பயலுக மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி, ஏன்டா நீங்கள் ராமசாமி மகனான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. அதில் ஒருத்தனை பார்த்து நீ மூத்த மகனான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னேன். அடுத்தவனை பார்த்து நீ மருமகனான்னு தான் கேட்டேன். பாட்டீர்னு அடிச்சுவிட்டேன். இது வாய் கொழுப்பு தானே. அண்ணன் யாரு தம்பி யாருன்னு கேட்டால் சொல்ல போறாங்க. சின்னவனை போய் மருமகனான்னு கேட்டா அப்போ போட்டது சரிதான். அடா லூசு, நீயும் விளங்காம பேசுற. மருகா பிறந்த மருமையா இல்லையா? உங்களுக்கு விளங்க வைக்க முடியாது. சின்ன பயலுக்கு அடிச்சதுக்கா இப்படி அடிபட்டு போச்சு? அவங்க என்னமோ லேசாத்தையும் வெதிப்பி விட்டாங்க. அப்புறம் 2 பேரும் அடிச்சு விட்டாங்க. உங்களுக்கு இதே வேலையா போச்சு. அவங்ககிட்ட தான் அடி வாங்கினீங்கல்ல, அப்புறம் திருந்தி வர வேண்டியதானே. அப்புறம் யாருக்கிட்ட போய் வாடகை குட்டிங்க? அந்த பிரச்சனை முடிஞ்சு வந்தேன். 2 பேரும் தண்ணியை போட்டு அடிச்சுக்கிட்டாங்க. ஏன்டா அப்படி அடிச்சுக்கிறிய? பேச்சா இருக்கணும்டா, கை சவரம் பண்ணக்கூடாதான்னு சொன்னேன். ஏன்டா நாங்கள் என்ன செல்ஃப் சேவிங்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு என்னை போட்டு அடிச்சுட்டாங்க. யோ, அது கை சவரம் இல்லையா, கை சரசம். அப்போ அவனும் உங்களை போட்ட சரித்தேன். அதுக்கு தான் இருந்தும் இல்லாம இருன்னு ஏன் சொன்னாங்க. அது பணங்காசுக்கு மட்டும் இல்லை, உங்களை மாதிரி ஆளுங்க வாய்க்குந்தேன். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா? நல்லா பெத்தாங்க உங்களை, ஊருக்குள்ள உத வாங்குறதுக்குன்னே நேர்ந்து விட்டுருக்காங்க.